அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான பாசத்திற்குரிய மாணவ மாணவிய கண்மணிகளே, இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் ரியாதுல் பதிஆ கிதாபு படிக்க இருக்கின்றோம். இந்த ரியாதுல் பதிஆ என்ற இந்த கிதாப் என்பது நாம் பரவலாக தெரிந்த ஒரு விஷயம்தான். உசூலுத்தீன் மற்றும் பஅது ஃபுரூஇ ஷரீஆவை உள்ளடக்கிய ஒரு கிதாபு தான் இந்த ரியாதுல் பதிஆ என்பது. அதாவது மார்க்கத்தினுடைய அடிப்படையான விஷயங்களையும் நூலாசிரியர் அவர்கள் இந்த கிதாபிலே கூறுகின்றார்கள். அதே போல ஷரியத்தினுடைய சில கிளை சட்டங்களையும் இந்த நூலிலே மரியாதைக்குரிய அஷேக் அல் ஃபாதில் முகமது ஹஸ்புல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த கிதாபில் தொகுத்துள்ளார்கள். அன்பிற்குரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் படிக்க இருக்கின்ற பாடம் பாடம் 42. 42வது பாடம் நாம் இந்த கிதாபிலே பார்க்க போகிறோம். 42வது பாடம் எது சம்பந்தப்பட்டது என்றால், நோன்பு சம்பந்தப்பட்ட ஒரு பாடம். அதாவது கிதாபு ஸியாம் என்ற ஒரு பாடம் புதிதாக தொடங்குகிறது. வழமையாக ஒரு புதிய தொகுப்பை நாம் தொடங்கும் பொழுது இதுவரையிலும் நாம் என்னென்ன பாடங்கள் எல்லாம் படித்து வந்தோம் என்பதை ஒரு மீள்பார்வை செய்து கொள்வோம். அந்த அடிப்படையில் இந்த கிதாபிலே உசூலுத்தீன், தீனுடைய அடிப்படை சட்டங்கள் என்பதாக 2 பிரிவுகளாக நாம் பார்த்தோம். அர்கானுல் இஸ்லாம், அர்கானுல் ஈமான். இஸ்லாத்தினுடைய முக்கியமான அங்கங்கள் யாவை என்பதையும் நாம் தெரிந்து கொண்டோம். அதே போல ஈமானினுடைய முக்கிய அங்கங்கள், அர்கானுல் இஸ்லாம் மொத்தம் 5 என்பதாக நாம் தெரிந்து கொண்டோம். முதலாவது ஷஹாதா, அதாவது அல்லாஹ் ரசூலை கொண்டு சாட்சி சொல்லுதல். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லா என்று சாட்சி பகர்வது இஸ்லாத்தினுடைய முதல் ருக்குனாக இருக்கிறது. இரண்டாவது உரிய நேரங்களில் தொழுகையை நிலைநாட்டுதல். மூன்றாவது ஜகாத்து கொடுப்பதற்கான ஒரு தகுதியை ஒருவர் அடைந்து விட்டால் அவர் வருடா வருடம் ஜகாத்தை தவறாம கொடுப்பது. நான்காவது ரமதானுடைய மாதத்தை அடைகிற பொழுது அவர் நோன்பு நோற்க வேண்டும். ஐந்தாவது அல்லாஹ்வினுடைய புனித இல்லமான காபத்துல்லாவை சென்று ஹஜ்ஜு என்ற அமலை முடித்து வருவதற்கு சக்தி பெற்றவர், வசதி பெற்றவர் என்றால் அவர் அந்த ஹஜ்ஜு என்ற உன்னதமிக்க அந்த அமலை செய்ய வேண்டும். இந்த 5 காரியங்களும் அர்கானுல் இஸ்லாம் என்பதாக நாம் தெரிந்து கொண்டோம். அதே போல அர்கானுல் ஈமான், ஈமானுடைய முக்கியமான பகுதிகள் என்று 6 விஷயங்களை நாம் படித்தோம். முதலாவது அல்லாஹுவை ஒப்புக்கொள்ளுதல். இரண்டாவது அல்லாஹ்வினுடைய மலக்குகளை, வானவர்கள், அவர்களை ஒப்புக்கொள்ளுதல். மூன்றாவது அல்லாஹுவின் வேதத்தை ஒப்புக்கொள்ளுதல். நான்காவது அல்லாஹுவின் திருத்தூதர்கள், நபிமார்கள், ரசூல்மார்கள், அவர்களை ஒப்புக்கொள்ளுதல். ஐந்தாவது அல் யௌமுல் ஆஹிர், அதாவது மறுமை நாளை ஒப்புக்கொள்ளுதல். இந்த உலகத்துடன் மட்டும் வாழ்க்கை என்பது முடிந்து விடுவதல்ல. நாளை மறுமை என்பது அதுதான் நிரந்தரமான ஒரு உலகம், நிரந்தரமான வாழ்க்கை என்பதை ஒப்புக்கொள்ளுதல். ஆறாவது ஒபில் கதிரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி, கதிர் என்ற கதா கதிரை ஒப்புக்கொள்ளுதல். அதில் நல்லதும் அல்லாஹுவினுடைய விதியின் பிரகாரமே, கெட்டதும் அல்லாஹுவினுடைய விதியை கொண்டே எல்லாம் நடக்கிறது என்பதாக கதா கதிரை ஒப்புக்கொள்ளுதல் என்று அர்கானுல் ஈமான், ஈமானுடைய முக்கிய அங்கங்களாக இந்த 6 விஷயங்களை நாம் தெரிந்து வந்தோம். அத்துடன் இந்த உசூலுத்தீன் என்ற பகுதி நிறைவு பெறுகிறது. இது அல்லாம உங்களுக்கு தொடர்ந்து இன்னும் சில விஷயங்கள் நம்ம அந்த உசூலுத்தீன்ல நாம் தெரிந்து கொண்டோம். ஹைர். அடுத்து பாது ஃபுரூஇ ஷரியாவை எடுத்துக்கொண்டால், ஷரியத்தினுடைய சில கிளை சட்டங்கள் என்பதை பொறுத்து பார்க்கும் பொழுது இதில் முசன்னிப் அவர்கள் உங்களுக்கு கிதாபு தஹாரா இதை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிதாபு ஸலா, இதையும் நாம் முடித்து விட்டோம். அடுத்து கிதாபுல் ஜனாயிஸ், இதையும் நாம் நிறைவு செய்தோம். இறுதியாக கிதாபு ஜக்கா, 4வது தொகுப்பான
கிதாபு ஜக்காவை நாம் முடித்து விட்டோம். ஐந்தாவது இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் கிதாபு சியாம் என்ற ஒரு தொகுதியை தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்னும் நம்ம படிக்க வேண்டியது ஆறாவதாக அல் ஹஜ் வல் உம்ரா என்ற ஒரு பாடம் இருக்கிறது. ஏழாவது அல் யமீன் ஒன் நதுர் என்ற ஒரு பாடம் இருக்கிறது. இறுதியாக தத்திம்மா, சில விடுபட்ட சில விஷயங்களை கொண்டு இந்த கிதாபை முசன்னிப் அவர்கள் பூர்த்தி செய்கின்றார்கள். இறுதியாக ஹாத்திமாவுடன் இந்த கிதாபு நிறைவு பெறுகிறது இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது நம்ம கிதாபு கிதாபு சியாம் என்ற ஒரு பகுதியை தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். சியாம் என்றால் நோன்பு என்பது அதனுடைய பொருள். அப்போ நோன்பு பற்றிய ஒரு தொகுப்பு. நோன்பை பற்றி முசன்னிப் அவர்கள் இங்கே நமக்கு விளக்கம் தருவாங்க. நோன்புல ரமதானுடைய மாதத்துல நோன்பு வைக்கிறது கட்டாயமாக இருக்கிறது. எப்படி தொழுகை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 5 தொழுகை, அதற்குன்னு உரிய நேரங்கள் வரும் பொழுது அந்த தொழுகையை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோமோ, அதன்படி செயல்படுகின்றோமோ, அதே போல ரமதானுடைய மாதத்தை ஒரு மனிதர் அடைகின்றார் என்றால் அந்த ரமதான்ல பகல் காலங்கள்ல என்ன செய்யணும்? நோன்பு வைக்கிறது கடமை, மார்க்கத்துல கட்டாயமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதை பற்றி கூட அல்லாஹுவின் தூதர் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சூமு லிருயதிஹி வ அஃப்திரு லிருயதிஹி ஃபைன் கும்ம அலைக்கும் ஃபஅக்மிலு இத்தத ஷஅபான ஸலாஸீன ரவாஹுல் புகாரி. இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்கின்றார்கள். அதாவது பிறை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறை பார்த்து நோன்பை விட்டு விடுங்கள். பிறை பார்த்து நோன்பு வையுங்க அப்படின்னு சொன்னா ஷாபானுடைய மாதத்தின் கடைசியில ரமதானுடைய அந்த பிறையை பார்க்க வேண்டும். ரமதானுடைய பிறையை பார்த்து நோன்பு வைக்கணும் என்பது கருத்து. அதே போல அஃப்திரோல் இருயத்திஹி, பிறை பார்த்து நோன்பை விடுங்கள் அப்படின்னு சொன்னா ஷவ்வாலுடைய பிறை பார்த்து ரமதானுடைய அந்த நோன்பை விட்டு விட வேண்டும் என்பது கருத்தாக இருக்கிறது. சரி, பிறை பார்க்க முடியல, மேகமூட்டமாக இருக்கிறது என்றால் ஃபைன் கும்ம அலைக்கும் ஃபஅக்மிலு இத்தத ஷஅபான ஸலாஸீன, உங்களுக்கு மேகமூட்டமாக காட்சி அளித்தால் அப்ப நிகழ்கின்ற அந்த ஷஅபானுடைய மாதத்தின் நாளின் எண்ணிக்கையை ஸலாஸீன 30ஆக நீங்கள் பூர்த்தியாக்குங்கள். அப்போ 30ஆக்கி என்ன செய்யணும்? அடுத்த ரமதானுடைய மாதம் என்பதாக கணக்கிட்டு கொள்ளணும். இது ஒரு எளிமையான ஒரு நடைமுறை, எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் இலகுவாக எல்லோரும் கையாளக்கூடிய ஒரு நடைமுறையாக இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். இதில் இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்கிறது, போக போக நம்மளும் தெரிந்து கொள்ளலாம். மேலும் நம்ம இங்கே தெரிய வேண்டிய இன்னும் சில நோன்பு சம்பந்தமாக சில குறிப்புகள் இருக்கிறது. அதற்கு முன்னதாக கிதாபு சியாம் என்ற இந்த தொகுப்பை முசன்னிப் அவர்கள் எப்படி அமைச்சிருக்கிறாங்க என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். தொகுப்பு சுருக்கம், கிதாபு சியாம் என்ற தொகுப்பு சுருக்கம், ஒரு முகத்திமா என்று முசன்னிப் அவர்கள் தனியாக கொண்டு வர மாட்டாங்க. அந்த கிதாபு சியாம் என்ற அந்த தொகுப்பின் கீழேயே முன்னுரை தகவல்கள் உங்களுக்கு உள்ளடங்கிவிடும். இருந்தாலும் நம்ம என்ன செய்யலாம், தனியாக முன்னுரை என்பதாக இந்த பாடத்துக்காக வேண்டி கிதாபு சியாம் என்று ஒரு பாடம் தொடங்குறதுனால ஒரு முன்னுரையாக சில தகவல்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தில் நாம் தெரிந்து கொள்வோம். ஹைர். அப்ப இந்த கிதாபு சியாமின் கீழே முசன்னிப் அவர்கள் அலா மை எஜிபு சௌமு ரமதான், ரமதானுடைய நோன்பு யாரின் மீது வாஜிபாகும் என்பதை பற்றி ஒரு பாடம் கொண்டு வருகின்றார்கள். இரண்டாவது ஃபஸ்லுன், ஒரு ஃபஸ்ல் கொண்டு ஷுரூத்து சிஹத்தி சௌம், நோன்பு கூட வேண்டும் என்றால், நோன்பு சரியாக வேண்டும் என்றால் அதற்கான நிபந்தனைகள் என்னென்ன என்பதை பற்றி ஒரு ஃபஸ்லில் விளக்குறாங்க. மூன்றாவது ஃபஸ்லுன், மூன்றாவதாக ஒரு ஃபஸ்ல் கொண்டு அல் முபத்திலாத்து லிஸ்ஸௌம், நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் எது எது என்பதாக ஒரு ஃபஸ்ல் கொண்டு வராங்க. நான்காவதாக ஒரு ஃபஸ்லில் ல யுஃபத்தரு, எந்தெந்த காரியத்தினால் நோன்பு முறியாது, நோன்பை விட்டவனாக ஆக மாட்டான், என்னென்ன காரியங்கள் செய்கிறதுனால நோன்பு முறிந்து விடாது என்பதை பற்றி தனியாக ஒரு ஃபஸ்லில் விளக்குறாங்க. ஒவ்வொரு ஃபஸ்லின் இதெல்லாம் முக்கியமான ஒரு தலைப்பு. அந்த ஃபஸ்லின் கீழேயே இன்னும் சில விஷயங்கள், இப்போ இந்த ஃபஸ்லில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில ஆதாபுகள், நோன்பை கொண்டு பேண வேண்டிய சில ஆதாபுகளையும் ஒழுக்கங்களையும் இங்கே சொல்கிறாங்க. அடுத்தபடியாக ஐந்தாவது ஒரு ஃபஸ்ல் கொண்டு அத்தாயின் அப்படின்னு ஒரு தலைப்பு கொண்டு வராங்க. தாயின்னா என்ன? அதாவது வயது முதிர்ந்த நிலை, அதிகமான வயதை ஒருவர் அடைந்து கொண்டால்
அவருக்கு மார்க்கம் வழங்கிய சலுகைகள் என்ன, என்னென்ன விஷயங்கள் அவருக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு நோன்பை பொறுத்து, இதை பற்றி உங்களுக்கு என்ன செய்கிறாங்க, தனியாக ஒரு ஃபசுலில் விளக்குறாங்க. ஆறாவது, ஃபசுலுன் மன் ஃபாத்தஹு சியாமுன், யாருக்கு நோன்பு தவறி விட்டதோ, ஒருவர் நோன்பு பிடிக்காத சூழ்நிலை ஆயிட்டா அவர் என்னென்ன அதற்கு பரிகாரம், மாற்று பகரம் என்ன, அதை பற்றி உள்ள சட்டங்களை இந்த பாடத்தில் இந்த ஃபசுலில் விளக்குறாங்க. இறுதியாக பாபுல் இஅ்திகாஃப், இஅ்திகாஃப் என்ற பாடத்துடன் இந்த கிதாபு ஷியாமை நூல் ஆசிரியர் அவர்கள் நிறைவு செய்கின்றார்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் தான் இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த கிதாபு ஷியாம் என்ற பாடத்திலே பார்க்க இருக்கின்றோம். அருமையானவர்களே, இன்னும் நாம் நோன்பு சம்பந்தமாக சில முன்னுரை தகவல்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதல் விஷயம், அகராதியில் இன்னும் ஷரியத்தினுடைய வழக்கில் நோன்புக்கு என்ன விளக்கம் தரப்படுகிறது என்பதை நாம் பார்த்து கொள்ளலாம். ஒஹுவ லுகத்தன் அல் இம்சாக் என்ற அர்த்தம் இருக்கிறது. அகராதியில சௌம் சியாம் என்றால் அல் இம்சாக் தடுத்து கொள்ளுதல் என்பது அதனுடைய பொருள். வலவ் அன் நஹவில் கலாம், பேச்சு போன்றதாக இருந்தாலும் சரி. அப்ப பொதுவாக தடுத்து கொள்ளுதல் என்ற செயல் எங்கெல்லாம் வருதோ அதற்கெல்லாம் சௌம் சியாம் என்ற வார்த்தை பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமா பாருங்க, குர்ஆன்ல ஒரு வசனம் வருகிறது, இன்னி நதரத்து லிர் ரஹ்மானி சௌமா அப்படின்னு மரியம் என்ற சூறாவில் வருது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவாங்க, நான் ரஹ்மானுக்காக வேண்டி நோன்பு நோற்பதாக நிச்சயமாக நேர்ந்துள்ளேன், நேர்ச்சை செய்துள்ளேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த இடத்துல சௌமன் என்ற வார்த்தை வருத, இந்த சௌமன் என்பது வளமையா நம்ம என்ன நோன்பு வைக்கிறோமோ அந்த நோன்பு கருத்து கிடையாது. அதாவது யார்கிட்டையும் நான் என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன், நான் அமைதியாக இருப்பேன், மௌன விரதம் அப்படின்னு சொல்றோம்ல, அதே மாதிரி அப்படி ஒரு நிலைக்கு தான் சௌம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த வசனம் எதற்காண்டி உங்களுக்கு தரப்படுது, அகராதி வழக்கின் பிரகாரம் பார்த்தால் அல் இம்சாக் தடுத்து கொள்ளுதல், எந்த ஒரு காரியமும் செய்யாமல் தவிர்த்து கொள்ளுதல் என்பதற்கே உங்களுக்கு என்ன சொல்லப்படும், சௌம் என்று சொல்லப்படும். ஹைர், ஷரியத்தினுடைய வழக்கில் சௌம் என்றால் இம்சாக்குன் அனில் முஃப்திராத்தி ஜமீஅன் நஹாரி, அதாவது நீயத்துடன், நீயத் அப்படிங்கிற வார்த்தை இங்கே வரல, ஆனால் நீயத் என்ற வார்த்தையை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். அந்த நாட்டத்துடன் பகல் முழுவதும், ஜமீஅன் நஹார் அப்படின்னா பகல் முழுவதும் பொதுவாக நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ, என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்தால் நோன்பு முறிந்து விடுமோ அப்படிப்பட்ட அனைத்து காரியத்தை விட்டும் தவிர்ந்து கொள்ள, சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிட்டாங்க. முஃப்திராத் என்னென்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சுக்கிடுவீங்க. அப்போ பகல் முழுவதும் நோன்பு என்ற அந்த நீயத்துடன், நாட்டத்துடன் நோன்பை முறிக்கக்கூடிய அனைத்து காரியத்தை விட்டும் தவிர்ந்து கொள்ளுதல் என்பதுதான் ஷரியத்தினுடைய வழக்கிலே உங்களுக்கு நோன்பாக எண்ணப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரமதான் மாதத்துல நோன்பு வைக்கிறது இஸ்லாத்தினுடைய கட்டாயமான ஒரு அமலாக இருக்கிறது என்பது எப்பொழுது ஷரியத்தில் வந்தது என்றால் உஃப்ரித ஃபீ ஷஅபான், ஷஅபான் மாதத்துல தான் இது கடமையாகுது. அஸ்ஸனத் அஸ்ஸானியா மினல் ஹிஜ்ரா, ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டில் உள்ள அந்த ஷஅபானிலே உங்களுக்கு ரமதான் மாதத்தில் நோன்பு வைக்க வேண்டும் என்ற அந்த சட்டம் கடமையாக்கப்படுகிறது. அதிலிருந்து தொடர்ந்து இஸ்லாமிய உம்மத்தில் என்ன செய்கிறாங்க, ரமதான் என்ற இந்த மாதத்தில் நோன்பு வைத்து இஸ்லாமிய சமூகம் கடைபிடிக்கிறது. ஷஹ்ருஹு அஃதலு ஷுஹூர், அதே போல ஷஹ்ரு ரமதான், ரமதான் என்ற அந்த மாதம் இருக்கிறதே மற்ற ஏனைய எல்லா மாதங்களை விட அது ரொம்ப சிறப்பு பெற்ற ஒரு மாதமாகும். அதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒஹுவ மின் ஹுசூசியாத்தி ஹாதிஹில் உம்மா, ரமதானுடைய மாதத்தில் நோன்பு நோக்குதல் என்பது இந்த உம்மத்தினுடைய, இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய தனிப்பெரும் ஒரு சிறப்பாக இருக்கிறது. பிஹிலாஃபி முத்துலகி ஸௌம், பொதுவாக நோன்பு நோக்குதல் என்பதை விட, பொதுவாக நோன்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு மட்டும் வழங்கப்பட்ட ஒரு நடைமுறை அல்ல. மற்ற ஏனைய சமூகம், முன்பு வாழ்ந்த சமுதாய மக்களும் நோன்பு என்ற அந்த அமலை கடைபிடித்து வந்தார்கள் என்றாலும்
ரமதானுடைய மாதத்தில் நோன்பு நோற்குதல் என்பது இந்த சமூகத்தினுடைய ஒரு விசேஷ அம்சமாக இருக்கிறது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் இதற்கு ஒரு மறுப்பான ஒரு சிறிய கூற்று ஒன்று உள்ளது. அதாவது இன்னஹுல் மஃபுரூது அலா சாயிரில் உமம், எல்லா உம்மத்துகள் எல்லா உம்மத்துகளுக்கும் இந்த நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டிருந்தது. இன்னஹு அல் மஃபுரூது அலா சாயிரில் உமம், எல்லா உம்மத்துக்கும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டு தான் இருந்தது. என்றாலும் இல்லா அன்ன கைர ஹாதிஹில் உம்மதி, இந்த உம்மத்தும் முஹம்மதியாவை தவிர்த்து மற்ற ஏனைய முன் சென்ற அந்த உம்மத்தினர்கள், சமுதாயத்தினர்கள் தங்களுடைய அமலை அவர்கள் வீணடித்து விட்டார்கள். அல்லல்லத்துஹு, அவர்கள் அந்த அமலை அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? வீணடிச்சிட்டாங்க. பாருங்க, நம்ம கேள்விப்படுறோம். அதாவது சில பேர் வந்து உண்ணாவிரதம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த வார்த்தையை நம்ம கேள்விப்படுறோம். அதே போல் இன்னைக்கு நாங்கள் வந்து விரதங்க. மாற்று சமூகத்தில் கூட சிலர்கள் வந்து சொல்லுவாங்க, நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து இதெல்லாம் சாப்பிட மாட்டோம், இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம், இறைச்சி போன்ற பொருட்களை நாங்கள் இன்னைக்கு எடுக்க மாட்டோம், இப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கேள்விப்படுறோம்ல. அப்போ என்ன காரணம் அப்படின்னா, அவங்க தங்களுக்கு தோதுவாக அந்த அமலுக்கான நிலைப்பாடுகளை அவர்கள் மாற்றி விட்டார்கள். உண்மையிலேயே ஒரு அமல் எப்படி செய்யணும், ஒரு செயலை எப்படி செய்யணும் என்பது அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியாக அறிவிக்கப்படும். அது பதிவு செய்யப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த உம்மத்து முஹம்மதியா உண்மையிலேயே பாக்கியவான்கள். ஏன்னா கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஷரீஅத்தாக என்னென்ன செயல்களெல்லாம் இந்த சமுதாயத்திற்கு எடுத்துரைத்தார்களோ அவைகள் அப்படியே பாதுகாக்கப்பட்டு இந்த சமுதாய மக்கள் அதனை கடைபிடித்து வருகின்றார்கள். அதனை கடைபிடித்து வரும் காலமெல்லாம் இந்த உம்மத்திற்கு தனிப்பெரும் சிறப்பு இருக்கும். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து மகத்தான உதவி, கண்ணியம், மரியாதை எல்லாம் இந்த உம்மத்துக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அப்ப இன்னகுல் மஃபுரூது அலா சாயிரில் உமம், எல்லா உம்மத்துக்கும் இது கடமையாக்கப்பட்டு தான் இருந்தது இந்த நோன்பு என்பது. ஆனால் இல்லா அன்ன கைர ஹாதிஹில் உம்மத்தி அல்லல்லத்துஹு, என்றாலும் இந்த உம்மத்தை தவிர்த்து மற்ற சமுதாய மக்கள் அதை வீணடித்து விட்டார்கள், அதிலிருந்து அவர்கள் வழி தவறி விட்டார்கள். ஃபல் ஹுசூசியத்து ஃபி தஈனிஹி, எனவே விசேஷ அம்சம் என்பது அந்த நோன்பை இந்த மாதத்தில் நோற்க வேண்டும் என்ற அந்த குறிப்பிலே தான் இந்த சிறப்பம்சம் என்பது இருக்கிறது என்று இந்த கூற்றின் பிரகாரம் சொல்லப்படுகிறது. ஹைர், எப்படி இருந்தாலும் மொத்தத்தில் ரமதானுடைய மாதத்தில் நோன்பு நோக்குதல் என்பது இந்த உம்மத்தின் தனிப்பெரும் சிறப்பு அம்சமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்தபடியாக ரமதான் என்றால் என்ன என்ற அந்த குறிப்பையும் நாம் பார்த்து விடலாம். வாருங்கள். ரமதான் என்பது மின் ரமத், ரமத் என்பதில் இருந்து வந்த ஒரு சொல்லுதான் ரமதான் என்ற சொல். ரமத் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒஹுவ ஷித்தத்துல் ஹர், அதாவது கடுமையான உஷ்ணத்துக்கு ரமத் என்று சொல்லப்படும். அப்ப கடுமையான உஷ்ணத்துக்கும் இந்த மாதத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. லிவுஜூதிஹி இந்த வதுஇ இஸ்மிஹி மினல் அரபி, அரபுகள் முதல்ல இந்த பெயரை வைக்கிறாங்கல்ல, இந்த மாதத்துக்கு பெயர் வைக்கிறாங்க. இந்த மாதத்துக்கு ஏன் ரமதான் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்கன்னா, உதாரணமாக தமிழ் மாதங்கள்லாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதங்கள் அந்த காலச்சூழலுக்கு ஏற்ப அந்த மாதங்கள் நமக்கு என்ன செய்ய அறிவிக்கும். ஹைர், அப்ப ரமதான் என்ற வார்த்தையை அரபுகள் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த அந்த காலங்களில் கடுமையான உஷ்ணம் இருக்கும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல, வகது சம்மு குல்ல ஷஹரின் பி சிஃபத்தின், ஒவ்வொரு மாதத்தையும் அவர்கள் பெயரிட்டார்கள் என்றால் அதனுடைய சிஃபத் அந்த மாதத்திற்கான விசேஷ அம்சங்கள், தன்மைகளை கொண்டுதான் இந்த பெயர்கள் எல்லாம் வருகிறது. மிம்மா ஃபி ஜமனிஹி ஆல வதுஇஹி கம் சம்மு, உதாரணமாக ரபிஐன், அதாவது ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர் அப்படின்னு நம்ம வந்து என்ன செய்யறோம், இந்த பேர் நம்ம கேள்விப்படுறோம் அப்படின்னு சொன்னா, லி உஜூதி ஜமனி ரபி இந்தஹுமா, இந்த 2 மாதங்கள்ல வந்து ரபியுடைய அந்த காலம், ரபியுனா அசல்ல வந்து வசந்த காலம் அப்படின்னு சொல்லி அதனுடைய அர்த்தம். அப்போ ரபியுல் அவ்வல் ரபியுல் ஆஹிர் அப்படின்னு வருதுன்னா,
அப்போ அந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அரபுலகத்தில் வந்து உங்களுக்கு வந்து என்ன இருக்கும், அது ஒரு வசந்த காலமாக, ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு காலமாக, சீதோசன நிலைகள் எல்லாம் ஒரு நடுநிலையான போங்கில் அது இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அதே மாதிரி தான் ரமலான் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஷித்தத்துல் ஹர், அதாவது கடுமையான உஷ்ணம் அந்த மாதத்திலே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு நோன்பின் காரணமாகவும் உடல்ல வந்து அதிகமாக உஷ்ணம் ஏற்படும் என்றும் சிலர்கள் நமக்கு என்ன செய்றாங்க, இந்த இடத்துல குறிப்பு தருகின்றார்கள். ஹைர். அப்புறம் அருமையானவர்களே, பொதுவாக ஒவ்வொரு மாதமும் நாம் பிறை பார்க்கும் பொழுது ஓத வேண்டிய ஒரு துஆவையும் இங்கே நாம் தெரிந்து கொண்டால் நல்லது. இமாம் அபூதாவுத் ரஹ்மஹுல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அன்னஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம கான யகூல் இந்த ருயத்தில் ஹிலால், பிறை பார்க்கக்கூடிய சமயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிறையை பார்த்து சொல்வார்கள், ஹிலால ருஷ்தின் வ ஹிலாலு ருஷ்தின் வ ஹைரின், ஹிலால ரஷதின் வ ஹைரின், ஹிலாலு ரஷதின் வ ஹைரின் எப்படினாலும் சொல்லிக்கலாம். மர்ரத்தைன் 2 தடவை சொல்லுவாங்க. அப்படின்னா நேர்வழி பெற்ற ஒரு பிறை இது. ஹிலால்னா பிறைன்னு அர்த்தம். ஹைர் நன்மைக்குரிய பிறை அப்படின்னு சொல்லி அந்த மாதத்தை வரவேற்குதல். அதுக்கப்புறம் இப்படியும் சொல்லுவாங்க, ஆமன்து பில்லதி ஹலகக, உன்னை படைத்த அத்தகையவனை கொண்டு நான் ஈமான் கொண்டேன். சலாச மர்ராத்தின் ஆமன்து பில்லதி ஹலகக், ஆமன்து பில்லதி ஹலகக் என்பதாக என்ன செய்வாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். 2 3 அறிவிப்புகள் இருக்கிறது. இங்க இந்த துஆ உங்களுக்கு சொல்லி தரப்பட்டு இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹில்லதி ذهب بشهر கதா وجاء بشهر கதா, இன்ன மாதத்தை இன்ன மாதத்தை செல்ல வைத்து இன்ன மாதத்தை கொண்டு வந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். ஒரு மாதம் போய் அடுத்து இன்னொரு மாதம் நமக்கு வருதுல்ல, அப்ப இது எல்லாமே அல்லாஹினுடைய ஆற்றல், அவனுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப இந்த இடத்திலேயும் கூட அந்த செயலை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் இணைத்து அல்லாஹினுடைய அந்த ஆற்றல் வல்லமையை நமக்கு உணர்த்துகின்றார்கள். அப்ப இந்த வார்த்தைகளை, இந்த துஆக்களை நாமும் ஓதிக்கொள்ள வேண்டும். ஹைர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கிதாபு ஸியாம், ஸியாம் உடைய தொகுப்பு. ஸியாம் என்ற இந்த இடத்துல சௌம் என்றும் வரும். சௌம் சியாம் 2 ஒன்று தான், எந்த ஒரு வித்தியாசமும் அல்ல. எல்லாமே சாம யசூம உடைய மஸ்தர் தான். நோன்பு நோர்க்குதல் என்ற அர்த்தத்தை அது தருகிறது. இருந்தாலும் சௌம் என்பதை விட ஸியாம் என்று இந்த அலிஃபை ஜாயிதாவாக கொண்டு வரது சற்று கருத்து இன்னும் மானாவை அதிகப்படுத்துகிறது. அல் இம்சாக் என்ற அந்த தன்மை, சௌம் சியாம் 2க்குமே இம்சாக் என்ற அந்த கருத்து தான். ஆனால் இம்சாக் என்பதை, அதாவது கட்டுப்பாட்டுடன் இருக்குதல், தவிர்ந்து கொள்ளுதல் என்ற அந்த கருத்தை இது இன்னும் ஆழமாக வலியுறுத்துகிறது சௌம் என்ற வார்த்தையை காட்டிலும். ஹயர். ல எஜிபு சௌமு ரமதான, ரமதானுடைய நோன்பு வாஜிபாகாது இல்லா அலல் முஸ்லிமில் பாலிகில் ஆகிலில் காதிரி அல சௌமி அத்தாஹிரி மினல் ஹைலி வன் நிஃபாசி. இங்கே இருந்து முசன்னிஃப் அவர்கள் நோன்பு யாருக்கு கடமையாகும் என்பதை விளக்குகின்றார்கள். நோன்பு யாருக்கு கடமையாகும் என்றால் அவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும். இரண்டாவது அல் பாலிக், அவர் வயது வந்தவராக இருக்க வேண்டும், சிறுவராக இருக்கக்கூடாது. மூன்றாவது அல் ஆக்கில், அவர் விளக்கமுள்ளவராக இருக்க வேண்டும். விளக்கமில்லாதவராக, விளக்கமுள்ளவர் என்றால் அறிவுள்ளவர், அறிவு பேதலிச்சவராக, ஜாஹிலாக, அதாவது எதையுமே விளங்காதவராக, பகுத்தறியும் தன்மை அற்றவராக இருக்கிறார் என்றால் அவர் மீது நோன்பு கடமையாகாது. பகுத்தறிவுள்ளவராக இருக்கணும், விளக்கம் அறிவு விபரம் உள்ளவராக அவர் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த ஆக்கில் என்பது குறிக்கிறது. அல் காதிர் அலசோம், நோன்பு வைப்பதன் மீது சக்தி பெற்றவராகவும் இருக்கும், அவர் காதிராகவும் இருக்கும். காதிரா இல்லை அப்படின்னு சொன்னா உடல் பலகீனமாக இருக்குது, வயோதிகத்தின் காரணமாக, மற்ற சில நோயின் காரணமாக அவர் நோன்பு வச்சா உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று நம்பத்தகுந்த மருத்துவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் என்றால் இங்கே வந்து ஷரியத் என்ன செய்யல, அவருக்கு அதை கட்டாயமாக ஆக்கவில்லை.
அடுத்து பாருங்க, அத்தாஹிர், அவர் சுத்தமாக இருக்கணும். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, எல்லாமே இதில் அடங்கிடுவாங்க. அல் முஸ்லிம் அல் பாலிக் அல் ஆக்கில் அல் காதிர் அல சௌம். இது வந்து பெண்களுக்காண்டி சொல்லப்பட்ட ஒரு விஷயம். மாத விலக்கை விட்டும் அவர்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். அதே போல குழந்தை பேறுகால அந்த தீட்டை விட்டும் அவர்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். இப்படி யார் இருக்கிறாங்களோ அவர்கள் மீது நோன்பு வாஜிபாகும். ரமதானுடைய நோன்பு வாஜிபாக இருக்கிறது. அடுத்து, ஒய்தா தம்ம ஷாபானு சலாசீன யௌமன், ஷாபான் நாளால் 30 பரிபூர்ணமாகிவிட்டால், அதாவது ஷாபான் 30 முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் பிற பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ரமதான் 1ங்கிறது உறுதியாயிரும். அப்போ ஷாபான் 30 எப்பொழுது பரிபூர்ணமாகி விட்டதோ அப்பொழுதும் ரமதானுடைய நோன்பு கடமையாகிவிடும். அவ் அல்லது ரஅல் ஹிலால, ஹிலாலை, ஹிலால அதுலுன், அதுலான ஒருவன், நீதமான ஒருவன், நம்பத்தகுந்த ஒருவன். அதில் என்றால் நீதமானவன், நம்பகமானவன். பிறையை, அந்த ரமதானுடைய பிறையை அவன் பார்த்து விட்டால், பார்த்து வசபத இந்தல் காதி, காதி இடத்திலே அது தரிபட்டு விட்டால், அவர் பார்த்த செய்தி உறுதியாகிவிட்டது, ஊர்ஜிதமாகிவிட்டது என்றால், ஊர்ஜிதப்படுத்துறது காதியுடைய பொறுப்பு. ஊர்ஜிதப்படுத்துறது, அதை செல்லுபடி ஆக்கிறது, செல்லுபடி ஆக்காமல் விட்டு விடுவது என்பது அது காதியுடைய பொறுப்பாக இருக்கிறது. அது பற்றி நம்ம அதிகமாக மற்றவர்கள் பொதுமக்கள் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நீதமான ஒருவர் பிறையை பார்த்து அது காதி இடத்திலே, காதி என்றால் இப்போ நம்ம பகுதியில் வந்து அரசு காஜி அப்படின்னு சொல்கிறோம். இந்த காஜி, காதியை தான் என்ன செய்கிறோம், காஜி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம தமிழக சுற்றுப்பகுதியை பார்த்துக்கிட்டிங்கன்னா அரசாங்கம் சார்பாகவே ஒவ்வொரு மாவட்டத்திற்கு காதி நியமிக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ அந்த காதி இடத்திலே அது தரிபட்டு விட்டால் என்பது கருத்து. பொதுவாக இஸ்லாமிய ஆட்சி என்று வரும்பொழுது ஆட்சியாளர்களின் கீழே இந்த காதிகள் எல்லாம் இருப்பார்கள். தீர்ப்பு வழங்கக்கூடியவர் என்பது பொருள். நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கக்கூடியவர் இஸ்லாமிய அரசாங்கத்தின் கீழே அவர்கள் பணி செய்வார்கள். நீதிபதியாக தீர்ப்பு வழங்கும் நீதி அரசர்களாக அவர்கள் இருப்பார்கள். அதற்குத்தான் காதி என்று சொல்லப்படும். நம்ம ஊர் வழக்கில் வந்து தமிழக அரசு காதிகள் என்று நம்ம சொல்றோம். அப்போ அவர்களிடத்தில் அது தரிபட்டு விட்டால் வஜப ஸௌமு அலா உமூமின் நாசி, பொதுமக்களின் மீது நோன்பு வாஜிபாக ஆகிவிடும். அதாவது ஷாபான் 30 ஆகிவிட்டாலோ அல்லது நீதமான ஒருவர் பிறையை பார்த்து அது காதி இடத்திலே ஊர்ஜிதம் செய்யப்பட்டு விட்டால் வஜப ஸௌமு அலா உமூமின் நாஸ், எல்லா மக்களும், உமூமுன்னாஸ் அப்படின்னா பொதுமக்கள், இஸ்லாமிய மக்கள் எல்லோரின் மீதும் நோன்பு வாஜிபாகிவிடும். இல்லை நான் வந்து அவங்க அறிவிப்பு செஞ்சா இந்த பிறையை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு யாரும் அதை வந்து என்ன செய்ய முடியாது, நிராகரிக்க முடியாது. பைல்லம் யஸ்புத் இந்தஹு, அந்த நீதமான ஒருவர் பிறை பார்த்த அந்த செய்தி, இந்த ஹூவுடைய தமீர் வந்து காதின்னு வச்சுக்கிடணும். காதி இடத்துல உறுதிப்படவில்லை என்றால், உறுதிதமாகவில்லை, அவர் அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் வஜப அலர் ராஇ, அந்த பிறையை பார்த்தவனின் மீது வாஜிபாக ஆகிவிடும். வஅலாமன் ஸத்தகஹு ஃபகத், அதே போல அந்த பிறையை பார்த்தவனை யாரெல்லாம் உண்மைப்படுத்துகின்றார்களோ அவர்கள் மீது மட்டும் வாஜிபாக ஆகிவிடும். இதுதான் சட்டமாக இருக்கிறது. ஹைர், அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கிதாபு சியாம் என்ற இந்த பாடத்திலே முன்னுரை சம்பந்தமாக நோன்பு குறித்து சில தகவல்களை நாம் தெரிந்து கொண்டோம். அதே போல நோன்பு யாரின் மீது கடமையாகிறது, அது எப்பொழுது கடமையாகிறது என்ற எல்லா விவரத்தையும் நாம் தெரிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடமான ஃபஸ்லுன் ஓ ஷுரூத்து சிஹத்தி ஸௌம், நோன்பு சரியாகுவதற்கான நிபந்தனைகள் என்னென்ன என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.